குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதே நாளிலும் தேவ கிருபை உங்களோடு இருந்து அற்புதமாய் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினி. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. என்னுடைய பிள்ளைகளே, எபினேசர், எபினேசராய் இந்த காலவெளியில் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். 6 மாதங்கள் எவ்வளவு அற்புதமாய் உங்களை நடத்தினார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை பண தேவைகள், எல்லாவற்றின் அடையிலும் கர்த்தர் உங்களை கைவிடவில்லையே. கிருபையாய் உங்களை நடத்தினார் அல்லவா. இந்த போராட்டங்களை தாங்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தார் அல்லவா. அந்த இழப்புகளை தாங்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தார் அல்லவா. சுகத்தை கொடுத்தார் அல்லவா. உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் அல்லவா. உங்கள் வேலை, தொழில், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்தது அல்லவா. தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார். இந்த 6வது மாதங்களை முடித்து 7வது மாதத்திற்குள்ளே கால் வைத்திருக்கிறீர்கள். இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேற்று தினம் ஆண்டவர் சொன்ன தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா. ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவேன் என்று வாயினால் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்கள். புதிய பாதையிலே தேவன் உங்களை நடத்துவார். நீதியின் பாதையில் தேவன் உங்களை நடத்துவார். ஆசீர்வாதமான பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் அந்த எபினேசர் நம்மை நடத்துவதற்கு அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை நாமே நடத்த முயற்சித்தால் நாம் விழுந்து போவோம். பிரியமானவர்களே, மற்ற மனிதர்கள் நம்மை நடத்த நாம் அதற்கு இடம் கொடுத்தால் அதுவும் நமக்கு தோல்வியாய்த்தான் முடியும். சாத்தான் நம்மை நடத்த விரும்புகிறான், எப்பொழுதுமே தோல்வியை கொடுப்பதற்காய். ஆனால் கர்த்தர் அப்படியல்ல. நம்முடைய ஜெயத்தின் பாதையில், ஆசீர்வாதமான பாதையில், நித்திய பாதையிலே, நீதியின் பாதையிலே நம்மை நடத்த அவர் ஆவலோடு இருக்கிறார். அவர் கரத்திலே அர்ப்பணிங்கள் இந்த நாளை. எபினேசரே, இந்த நாளில் நான் வேலைக்கு புறப்படுகிறேன், தொழிலுக்கு புறப்படுகிறேன், உம்மை நம்பிதான் நான் புறப்படுகிறேன். நீ மட்டும் நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்துவீராக என்று ஜெபித்து விட்டு செல்லுங்கள். நிச்சயமாகவே மகிமையாய், ஆசீர்வாதமாய், வித்தியாசமாய் தேவன் உங்களை நடத்துவதை நீங்கள் கண்டு மகிழ்ந்து தேவனை துதிப்பீர்கள், ஸ்தோத்தரிப்பீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எபினேசரே, எங்களை நடத்துகிற தெய்வமே, தொடர்ந்து இந்த நாளிலும் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. புதிய மாதத்தில் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், வேலை ஸ்தலத்தில் எத்தனை போராட்டங்கள், எப்படியத்தான் இந்த வேலையை பார்க்க போகிறோமோ, ஏன் தான் இந்த வேலைக்கு நாம் செல்லுகிறோமோ என்றெல்லாம் பிள்ளைகள் பயந்து வெறுத்து போய் ஆண்டவரே ஒரு கடமைக்காக புறப்படுகிறது நீர் அறிந்திருக்கிறேன். சூழ்நிலைகளை மாற்றும். சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு வேலை ஸ்தலத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உருவாக்குவீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். அல்லேலூயா. தொழில் காரியங்களை தேவன் வாய்க்கச் செய்யும். ஊழியங்களை தேவன் வாய்க்கச் செய்யும்.
குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த மாதம் ஒரு பெரிய வித்தியாசத்தை பிள்ளைகள் பார்க்கட்டும். நன்றியோடு துதிக்கட்டும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.